ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 4 ஜூன் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடக முதல்வரானார் டி.கே. சிவகுமார், துணை முதல்வர் 12 அமைச்சர்களும் பதவியேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சித்தராமையா அவர்கள் 8 ஆண்டுகள் பதவி செஞ்சு ராஜினாமா பண்ணிட்டார். அவருக்கு பதிலாக டி.கே. சிவகுமார் அவர்கள் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகே, அதே சமயம் அந்த புதிய அமைச்சரவையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா துணை முதல்வராக ஜி பரமேஸ்வர், அப்புறம் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேயின் மகன் பிரியங்க் கார்கே உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்களும் ஒரு அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஜஸ்ட் நம்ம ஒரு விஷன் மாதிரி. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, இங்கே ஒரு அரசியல் நியூஸ் தான், பட் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் யார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாநிலங்களவை இடத்தை காங்கிரஸுக்கு ஒதுக்கியது தாவேக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் அதிமுக எம்பி சிவி சண்முகம் அவர்கள் எம்எல்ஏவாக போட்டிட்டு ஜெயிச்சிருந்தார். ஸோ அவர் எம்எல்ஏ பதவி வச்சுக்கிட்டு நான் எம்பி பதவி ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஏதாச்சும் ஒன்று தான் வச்சுருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் அவர் டெல்லியில் போய் இப்போ இது ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வந்தார். ஸோ அதுவும் ஏற்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு இடம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தமிழகத்தில் அந்த ஒரு இடத்துக்கான தேர்தல் வரும். ஓகேவா? ஜூன் 18ஆம் தேதி அந்த எலெக்ஷன் நடக்கும்போது. ஓகே, ஸோ இதில் இப்போது புதிய கட்சியான தாவேக்கா போட்டியிடுன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியான இப்போதைக்கு போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு அந்த ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க. சரியா? அவங்க சைட்லேருந்து அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதான் நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்து வந்தோம்னா, லோக்கல் நியூஸஸ் பெருசாக எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஒன்று மட்டும் இருந்துச்சு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, சிறைத்துறை டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தமிழக பொறுப்பு டிஜிபிலாம் விலக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் டிஜிபி போட்டிருந்தாங்க இல்லையா, மகேஷ்குமார் அவர்கள். ஸோ அந்த இடத்துல டிஜிபியாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் தான் இருந்தார். எலெக்ஷன் டைமில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போது அவங்கள ரீப்ளேஸ் பண்ணதால் இவரை சிறைத்துறை டிஜிபியை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, தீர்வு கிட்டுமா மோதல் முற்றுமான்ற மாதிரி ஒரு நியூஸ். ஒன்றும் இல்லை, இப்போது காங்கிரஸ் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா சிவகுமார். ஸோ அதில் நிறைய உள்கட்சி பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க சிவகுமார் சைடு ஒரு போர்க்கொடி தூக்குனாங்க. அப்புறம் சித்தராமையா சைடு நீங்கள் பதவி விலகக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்க்கொடி தூக்குனாங்க. ஸோ இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் தான். நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்தியாவிலேயே இப்போதைக்கு பணக்கார முதல்வராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. சிவகுமார் அவர்கள் தான். அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1413 கோடி. ஓகே, இவர் இல்லாததுனால இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துடைய முதல்வர் நாயுடு, சந்திரபாபு நாயுடு தான் இருந்தார். சரியா? ஸோ இப்போ அவரை இவர் முதல்வர் ஆனதுனா இவர் தான் இப்போதைக்கு பணக்கார முதல்வராக சொல்கிறாங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, சேம் நேற்று டிஜிபி மகேஷ்குமார் அவர்கள் பதவியேற்றிருந்தாங்க. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தார். ஓகே, 34வது டிஜிபி. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று கேபினெட் மினிஸ்டர் கூடியிருக்கு. ஓகேவா? ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டு விஷயங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, இந்த விமான எரிபொருள் இருக்கும் இல்லையா, ஃப்ளைட் ஜெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல். ஸோ அந்த இன்ஜின்ஸ் ரன் பண்ணக்கூடிய அந்த ஃபியூயல்ஸ்க்கு விலை உயர்ந்துகிட்டே இருந்தது. ஏன்னா டியூ டு இந்த ஈரான் வார். ஓகே, இஸ்ரேல் ஈரான் வார். ஓகே, ஸோ இதை கட்டுப்படுத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூபாய் 10,000 கோடி. ஓகே, 10,000 கோடி வட்டியில்லா முன்பணம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த எரிபொருளை ஸ்டெபிலிட்டி ஆக்கிறதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க.
இதுதான் முக்கியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய நெடுஞ்சாலைகள் திட்டம். அதெல்லாம் நம்ம அவ்வளோ டீப்பா படிக்க வேணாம். பட் நீங்க அ எஸ்எஸ்சி லெவல், யுபிஎஸ்சி லெவல்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரில என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையில்ல. ஓகே. சரி. அ அடுத்து வந்தோம்னா, ஸோ நேத்தும் வந்து இந்த ஈரான், இஸ்ரேல் வார்ல குவைத் விமான நிலையத்த தாக்கியிருக்காங்க ஈரான். ஸோ இதில ஒரு இந்தியர் வந்து உயிரிழந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 63 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஓகே. ஒரு பெரிய இஷ்யூ மறுபடியும் போயிட்டுருக்கு. இப்ப தான் அவங்க வந்து சமாதானமா பேசிட்டு இருந்து போர் நிறுத்தத்த சொல்லியிருந்தாங்க. பட் அகைன் அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ தாக்குறாங்க. அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்போம். தேங்க் யூ.